Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுறேன். Wish you all the best. All of you welcome to our Max Ma'am channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th. அதுல exercise 4.6ல 14th sum பார்க்க போறோம் சாமி. வேற exercise 4.6ல 14th sum. என்ன? Sin inverse of 2 cos squared minus 1 plus cos inverse of 1 minus 2 sin squared x equal to என்ன? பாருங்க sin inverse குள்ள 2 cos squared x minus 1 plus cos inverse குள்ள 1 minus 2 sin squared x என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணு cos 2a ஃபார்முலா தான். கண்ணு cos a plus b உனக்கு ஃபார்முலா தெரியும். cos a plus b cos a cos b minus sin a sin b. இங்கே பாரு bயும் ஏவா இருந்ததுன்னு வச்சுக்கோ. அப்போ a plus a 2a வருமா? இங்கே bக்கு பதிலாக ஏவை போடு. cos a cos a cos squared a sin a sin a sin squared a. ஆக மொத்தம் cos 2a உடைய ஃபார்முலா cos squared a minus sin squared a. இப்போ நல்லா கவனமா பார்த்துக்கோ. இந்த cos squared a அப்படியே வச்சுக்கோ. இந்த sin squared 1 minus cos squared a ன்னு எழுதுனீங்கன்னா மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். அப்போ cos squared a பாரு 2 இருக்கும். அப்போ 2 cos squared a minus 1ன்னு ஒரு ஃபார்முலா வரும். இதே ஃபார்முலாவில் இந்த cos squared sin squared a அப்படியே வச்சுக்கிட்டு cos squared a 1 minus sin squared ன்னு எழுதுனீங்கன்னா பாரு. அப்போ இங்கே ஒரு மைனஸ் sin squared a, இங்கே ஒரு மைனஸ் sin squared a. அப்போ 1 minus 2 sin squared a. ஆக மொத்தம் cos 2aவுக்கு 3 ஃபார்முலா இருக்கு. ஒரு ஃபார்முலா cos squared a minus sin squared a. இன்னொரு ஃபார்முலா sin squared a 1 minus cos squared a ன்னு போட்டீங்கன்னா 2 cos squared a minus 1, அல்லது cos squared a 1 minus sin squared a ன்னு போட்டீங்கன்னா 1 minus 2 sin squared a. இது மூணுமே cos 2a உடைய ஃபார்முலா தான். அப்போ இப்போ பாரு நம்ம கணக்கு sin inverse குள்ள இது என்ன? cos 2a plus cos inverse குள்ள cos 2a. இது ரெண்டு ஈக்குவலா இருக்கா? பாத்தியா? cos 2a cos 2a. அப்போ ஆன்சர் வந்து π/2. புரியுதா தங்கம்? wish you all the best. ஒண்ணுமே கிடையாது. இது cos inverse குள்ள sin inverse குள்ள இருக்கிற நம்பரும் cos inverse குள்ள இருக்கிற நம்பரும் ஈக்குவலா இருந்தாவே அதன் ஆன்சர் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் π/2. புரியுதா சாமி? அதே தான் இங்கேயும் பாரு. அடுத்த எக்ஸசைஸ் 4.6ல 15th சம் அதே தான். வேறு cot inverse of root sin alpha plus tan inverse of root sin alpha. பாரு sin இங்கேயும் root sin alpha, இங்கேயும் root sin alpha. அப்போ cot inverse plus tan inverseனா ப்ராப்பர்ட்டி பிரகாரம் π/2. cot inverse of x plus tan inverse of x π/2 இல்லையா? அதே தான் இங்கே இருக்கு. புரியுதா? எக்ஸுக்கு பதிலாக root sin alpha இருக்கு. ஆக மொத்தம் இந்த நம்பர் வந்து உனக்கு ஈக்குவலா இருக்கணும். cot inverse குள்ள இருக்கிற நம்பரும் tan inverse குள்ள இருக்கிற நம்பரும் ஈக்குவலா இருந்தாவே ப்ராப்பர்ட்டி பிரகாரம் π/2. அப்ப u equal to π/2. அவன் நம்மளை கேட்கறது cos 2u கேட்குறான். அப்ப காசுக்குள்ள 2 into u வந்து π/2, 2 கேன்சல் ஆயிரும். அப்ப cos π உடைய ஆன்சர் -1. புரியுதா கண்ணு? காசுக்குள்ள ஆடு நம்பர்ல பை வந்தா -1, ஈவன் நம்பர்ல பை வந்தா +1. இங்க ஆடு நம்பர், அதனால -1. புரிஞ்சுதா? wish you all the best. Thank you.